இன்றைக்கி வந்து 12/11/2025 புதன்கிழமை. இன்றைக்கி நம்ம பார்க்குறது சூரிய பச்சளை. சூரிய பச்சளை மூலிகை வனாந்தரங்களில் நிறையா முளைச்சி கிடக்கும். இது மாதிரியே ஒரு 10 வகையான செடி இருக்குது. நம்ம கவனமாக பார்த்து கூர்மையாக பார்த்து அந்த இலை வடிவம் அந்த மலர்களை வச்சு நம்ம அடையாளம் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இன்றைக்கி இந்த மலர்களை பார்ப்போம். இது சூரிய பச்சளை. சூரியனுடைய கதிர்வீச்சோடைய நிறத்தை பொறுத்திருக்கும். சின்ன சின்ன பூவாக இருக்கும். சூரிய பச்சளைன்னு சூரியனுடைய சக்தியில் இது வாங்கும். சூரியன் கதிர்வீச்சது போல் இது அப்படியே அந்த இதழ்கள் வந்து சின்ன சின்னதாக பெருங்கதிர் சிறுங்கதிராக அப்படியே நிற்கும். 4-8 திக்கும் பாய்ஞ்சு நிற்கும். 8 திக்குலையும் இது இதழ் இருக்கும். 8 திக்கு மலர்னு சொல்லுவாங்க சூரிய பச்சளை. இதனுடைய இலைகள் சின்ன சின்ன இருக்குது. இது மாதிரி நிறைய இலை இருக்குது. நம்ம கவனமாக வந்து பார்க்கணும். இது நமக்கு மலைகளில் விழுந்து ஏதாவது காயங்கள் ஏற்படும் போது இதனுடைய இலையை கசக்கி இரத்தங்கள் அதிகப்படாமல் இந்த சாத்தை வைக்கலாம். இந்த சாரை வந்து அதில் வைக்கும்போது இரத்தங்கள் வந்து உறைஞ்சி ரத்தம் அதிகம் வெளியேறாது. அந்த மாதிரி முக்கியமான பச்சளை. சூரியனுடைய கதிர்வீச்சு போல் அந்த மலர்கள் இருக்கும். அழகா இந்த மலர்கள் சிறுகற்றை பெருகற்றையாக அந்த மாதிரி அந்த ஒளி வீசுவது போல் அந்த மலர்கள் இருக்கும். இந்த மாதிரி இயற்கையில் பல கலரில் மலர்களை இயற்கையை கொடுத்து இந்த உலக உயிர்களுக்கும் மனிதனுக்கும் நோய்களை நீக்கி வண்டினங்களுக்கு தேனை கொடுத்து அனைத்து விதமான நன்மைகளையும் இந்த மூலிகை செய்கின்றது. அந்த வகையில் அரிவகை மூலிகையிலையும் அழிந்து போகக்கூடிய மூலிகையிலும் பாதுகாத்து மனித உலகத்துக்கு நன்மைகளை செய்வோம். ஓம் நமச்சிவாய.